நண்பர்களே வணக்கம். ஆடு மாடு வச்சவங்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன். பொதுவாக கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு மாடு வச்சிருப்பாங்க. மழைக்காலங்களையும் சரி, விவசாய காலங்களும் அதிகமான கொசுத்தொல்லை அதிகமாக இருக்கும். அது நம்மளாலே அந்த கடி தாங்க முடியாது. கண்டிப்பாக நம்ம ஆடு மாடுகளை வச்சு நம்ம சேவை செய்ய போகிறதில்ல. கண்டிப்பாக அதை வச்சு வருமானம் தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம அதுக்கு நன்றி கடனாக அதுக்கு உதவு வகையில் நம்ம ஏதாவது செய்யணும். மழைக்காலங்களில் இந்த கொசு காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை அமைச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்க அருமையாக இருக்குது. அந்த கொட்டத்தை முழுவதும் கொசு வலை போத்தி முடிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இரவு நேரங்களும் பூரா அதனால தூங்க முடியாது. வாழை ஆட்டிக்கிட்டு இரவு நேரம் விடிய தூக்கமே இருக்காது. பகல்ல பாத்தீங்கன்னா சேரு சகதியில போய் மேயிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரொம்ப மன உளைச்சல், அதுக்கு அதிகமான சிரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நம்ம அதுக்கு ஒரு மாசம் வருமானம் தான். ஒரு மாசத்துக்கு குறைஞ்ச 15,000 நம்ம சம்பாதிப்போம். 5 மாடு 6 மாடு இருந்ததுன்னா அது பால் கொடுக்கும். ஒரு மாசத்துக்காக நம்ம செலவு பண்ணா குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு கொசு நமக்கு உழைக்கும். கண்டிப்பா இரவு அதை கூட நம்ம கருணை காட்டுவோம். அது கூட நமக்கும் நிறைய நல்லது நடக்கும். கண்டிப்பா இது மாதிரி நீங்க பயன்படுத்தி பாருங்க. பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, கொட்டை பெரிய கொட்டம். இவ்வளவு பெரிய கொட்டத்துக்கே வாங்கி முடிக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலயும் இவ்வளவு பெரிய கொட்டை இருக்காது. சிறுசா தான் இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கொட்டம் பாருங்க. அது நிம்மதியா தூங்குவோம். அதுக்கு நமக்கு அது தொந்தரவு இல்லாம தூங்கும். இறைவன் நம்ம மேல கண்டிப்பா கருணை காட்டுவான். அதுவும் சந்தோஷப்படும். பாருங்க, கண்டிப்பா இதெல்லாம் பின்பற்றி நினைக்கிறேன். கண்டிப்பா அதை பார்த்து ஷேர் பண்ணுங்க.